கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். ஆற்காடு சுரேஷ் அந்த சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தாங்களோ அத்தனை பேர் ஆற்காடு சுரேஷ் என்பவர் பட்டினப்பாக்கத்துல மீனவ உணவகத்துல படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பின்னணியா இருந்தது அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங்கை நாங்க படுகொலை செய்தோம். ஆருத்ரா கோல்டுல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றதாகவும் பிஜேபியில சில முக்கிய பிரமுகர்கள், அடுத்தது அஞ்சலை அப்படிங்கிறவங்க மெயினா அந்த வழக்குல உள்ள வர்றாங்க. ஆருத்ரா கோல்டு, ஆற்காடு சுரேஷ் இதை சுற்றியே இந்த வழக்கு டிராவல் ஆகிட்டு இருந்தது. இவர்களை கைது செய்தால் மட்டுமே தான் வழக்கு 100% கம்ப்ளீட் ஆகும். இப்ப இந்த சம்பவ செந்தில ட்ராக் பண்ணி போக்குள்ளதான் யாரு மாற்றுறதுன்னா நெல்சனுடைய மனைவி. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்து 40 நாட்களை கடந்த இன்னும் அந்த வழக்கு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி பொன்னை பாலுன்னு தொடங்கி இன்னைக்கு சினிமா இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவியில நிக்குது. இந்த கேஸ் உடைய பின்னணி என்ன சார்? அது கடந்த மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அது பார்த்தீங்கன்னா ஒன் பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மோர் தென் 40 நாள் ஆகுதா, 40 days. இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய ரிவெஞ்சா இந்த வழக்கு டிராவல் ஆனிச்சு. அதில் நீங்கள் பார்க்கக்குள்ள அந்த சம்பவ இடத்துல அந்த சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தாங்களோ அத்தனை பேர் அண்ணா நகர் ஏசி ஆஃபீஸில் சரண்டர் ஆகுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஆற்காடு சுரேஷுடைய போட்டோவை வச்சு படையல் போடுறாங்க. அப்போ அது என்ன வழக்கு, அது எப்படி நோக்கினுச்சுனாக்கா அப்போதைக்கு போனுச்சுனாக்க ஆற்காடு சுரேஷ் என்பவர் பட்டினப்பாக்கத்தில் மீனவ உணவகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு பின்னணியா இருந்தது ஆம்ஸ்ட்ராங் தான். அதனாலதான் ஆம்ஸ்ட்ராங்கை நாங்கள் படுகொலை செய்தோம் அப்படின்ற வழக்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க பார்த்தாங்க. அதுக்கு எதுக்காக ஆற்காடு சுரேஷ் இவர் கொலை பண்ணார், அதுக்கு ஒரு ரீசன் வரணும்ல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆருத்ரா கோல்டு மோசடி பின்புலமா சொல்லி ஆருத்ரா கோல்டுல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றதாகவும் ஆற்காடு சுரேஷ் அவருமே பிஎஸ்பி கட்சியில இருந்தவர் தான், இது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில. ஏன்னா இவர் 15 வருஷமா தலைவராக இருந்திருக்காரு யார், ஆம்ஸ்ட்ராங். அப்போ அவர் கம்பெனி சைடு, அதாவது ஆருத்ரா கோல்டு பக்கம் நின்றதாகவும் அதுல மோட்டிவேஷன்ல தான் இந்த பிரச்சனையாகி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு முதல் கட்ட விசாரணை போச்சு. அடுத்து ஆருத்ரா கோல்டுல டிராவல் ஆகுறாங்க. ஆருத்ரா கோல்டுல டிராவல் ஆகுள்ளதான் பிஜேபியில சில முக்கிய பிரமுகர்கள், அதாவது அஞ்சலை என்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷுடைய 2ஆம் தர மனைவி. முதல் தர மனைவி பேர் பொற்கொடி. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பேரும் பொற்கொடி தான். அது நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க, நிறைய பேர் குழப்பமா இருந்தாங்க. அப்போ அந்த 2ஆம் தரத்து மனைவி அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் சின்னா மற்றும் பகத்சிங் அட்வொகேட் டபுள் மர்டர் அடிக்கிறார் எங்க பூந்தமல்லி கும்ளாஞ்சாவடியில. அது எதுக்கு அப்படின்னா இந்த அஞ்சலையோட பிரச்சனைனாலதான் அப்போ அந்த டபுள் மர்டர் அடிச்சாங்க. அஞ்சலை மீது உங்களுக்கு தெரியும், கஞ்சா வழக்கு, கட்ட பஞ்சாயத்து வழக்கு பிளஸ் வட்டிக்கு பணம் கொடுத்த வழக்குலாம் அவங்க மேல பெண்டிங் இருக்கு. அடுத்தது அஞ்சலை அப்படிங்கிறவங்க மெயினா அந்த வழக்குல உள்ள வர்றாங்க. சரி, இதுவே இந்த வழக்கு இப்படியே ஆருத்ரா கோல்டு, ஆற்காடு சுரேஷ் இதை சுற்றியே இந்த வழக்கு டிராவல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தமா போனது ஸ்கிராப்புக்கு போனாங்க. ஸ்கிராப்ல போக்குள்ள ஸ்கிராப்புங்கிறது மிகப்பெரிய தொழில். எப்படி நகை பணம் எல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு பழைய இரும்புனா நம்ம வீட்டில் இருக்க ஏன் பெத்தால கிடையாது, இல்லை டன் கணக்கில் 1000 கிலோ கணக்கில் ஹெவி வெயிட்டேஜ் காப்ப வந்துடும். அப்போ போர்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கான பிரச்சனை, சென்னை துறைமுகம் இருக்க பழைய இரும்பு எடுக்கிறதுல நடந்த பிரச்சனை அப்படின்னு அந்த வழக்கு ஜேர்னி ஆனிச்சு. அதுல கொஞ்சம் பேரை கைது பண்றாங்க. இப்ப இந்த ஆருத்ரா கோல்டு வரக்குள்ளதான் வழக்கறிஞர் ஹரிஹரன், அருள் இப்படி ஒரு டீம் அதுல கேட்சப் பண்ணாங்க. அப்பதான் அந்த மொபைல், இதுல பயன்படுத்தப்பட்ட மொபைல் எல்லாமே கொசஸ்தலை ஆற்றுல உடைச்சி டிஸ்ட்ராய் பண்ணி உள்ள தூக்கி போட்டுறாங்க. அப்ப உள்ள தூக்கி போடக்குள்ளதான் அந்த மொபைலை போலீஸ் எடுத்தாங்க. போலீஸ் எடுத்து அந்த மொபைல்ல இருந்து பேக்கப் வெளியே எடுக்கிறாங்க. சின்ன சாஃப்ட்வேர் போதும் அந்த பேக்கப் எடுக்கிறதுக்கு, அந்த போன் நம்பர் போதும், அந்த கான்டாக்ட்ஸை எடுக்கிறாங்க. அதுல சிடிஆர் போடுறாங்க, கால் ரெக்கார்டர் போட்டு அதை யார் யாருக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்கிறதுல அடுத்த கட்ட நகர்வு அப்படியே விசாரணை மூவ் ஆகிட்டே வருது. இதுக்கு இடையில ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கண்டன நோட்டீஸு, ஏன்னா கைது பண்ணுங்கள் குற்றவாளிகளை, அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும்,
கண்ணீர் அஞ்சலி, இந்த போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டுட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த சிடிஆர் எடுத்து அந்த போனுடைய ரெக்கார்டெல்லாம் எடுக்கக்குள்ளதான் இந்த பிட்வீன் கேப்ல இந்த அஞ்சலை இந்த பிட்வீன் கேப்புக்குள்ளதான் திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகுதான் பொன்னைபாலு, அருள் இவங்களை மறுபடியும் கஸ்டடி எடுக்கிறாங்க எக்மோர் கோர்ட்ல. அப்ப பொன்னைபாலு, அருள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நான் போலீஸோட போக முடியாது, எங்களை போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க, எங்களை கொன்றுவாங்க, உயிர் ஆபத்து இருக்குங்குள்ள. மாண்புமிகு எழும்பூர் நீதியரசர் அவர் என்ன செய்யறாரு, இவரை கூப்பிட்டு ஏசி சரவணன் சாரை கூப்பிட்டு, நீ அஃபிடவிட் போடு, இவங்களை அழைச்சிட்டு போனபடியே அழைச்சி கொண்டாந்து இங்க விடணும், அது நீங்க உறுதிமொழி எழுதி கொடுத்தா மட்டும்தான் இவங்களை உங்களோட அனுப்ப முடியும்னு சொல்லிடுறாரு. அவரும் எழுதி கொடுத்து அழைச்சிட்டு போட்டு அதே மாதிரி கொண்டாந்து விட்டார். அப்ப சில உண்மைகள் வெளியில வந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் இந்த சிடிஆர் போன் ரெக்கார்டர் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு அப்புறம் தான் அஸ்வத்தமன் அவரு வர்றாரு உள்ள. அவர் யாருன்னா நாகேந்திரனுடைய மகன், நாகேந்திரனுடைய மகன் உள்ள வர்றாரு. உள்ள அவர் கிட்டத்தட்ட 23, 22, 23 அந்த ரேஞ்சில் அவர் உள்ள வர்றாரு, சேர்க்கப்படுறாரு. சேர்க்கப்பட்டு அவரை கைது பண்றாங்க. இந்த கண்ணீர் அஞ்சலி கண்டன நோட்டீஸ் எல்லாமே ஒட்டினது யாருன்னா அஸ்வத்தாமன். அவருடைய அம்சாங்குடைய இறுதி உருவத்தில் இருக்கிறார், 16ஆவது காரியத்திலையும் இருக்கிறார். அது வரைக்கும் அவர் மேல எந்த சந்தேகமும் இல்லை. 2வது கஸ்டடி போன் கால் ரெக்கார்டர் எடுத்தாங்களே, அதுக்கு பிறகு அவர் விசாரணை வளையத்துக்குள்ள வர்றாரு. விசாரணை வளையத்துல அவரை கஸ்டடி எடுக்கக்குள்ளதான் அப்பதான் நாகேந்திரன்கிறவர் பிக்சர்லயே வர்றாரு. நாகேந்திரன்கிறவர் யாரு பாத்தீங்கன்னா, ஸ்டான்லி சண்முகம் அப்படிங்கிற ஒரு கொலையில 24 ஆண்டு காலமாக ஜெயில இருக்கார் நாகேந்திரன். அவருக்கு லிவர் பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு. அவர் 24. இந்த அஸ்வத்தாமன் இங்க படிக்கவே இல்லை, படிச்சதெல்லாம் வடநாடுகள்ல. அவர் ஏன்னா இந்த வாடையே இருக்கக்கூடாதுன்னு படிக்க வச்சிருக்காரு. அப்ப இங்க லிவர் டிரான்ஸ்பிளேஷன், இந்த லிவர் வைத்தியம் பண்ணக்குள்ள யாருக்கு அவங்க அப்பாவுக்கு பண்ணக்குள்ள ஊருக்கு வர்றாரு. அவங்க அப்பா உள்ள வரல, அந்த வழக்கு ஒரு தண்டனை ஆயிடுது. யாருக்கு? நாகேந்திரனுக்கு. சரி, 10 வருஷம் பொது மன்னிப்புல ஏன் வரலன்னா, இந்த ஸ்டான்லி சண்முகம் ஏடிஎம்கேல மிக முக்கியமான ஒரு உறுப்பினர், கவுன்சிலராக இருந்திருக்காரு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஜியோ போடுறாங்க. ஜியோல என்ன சொல்றாங்கன்னா, 10 பொது மன்னிப்புல வெளியில வர்றதுக்கு வேற எந்த குற்ற வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுல சொல்றாங்க. அப்ப நாகேந்திரோட இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நாகேந்திரன் 120B ஜெயில இருந்தப்போ 120B உள்ள வர்றாரு. என்ன வழக்குலன்னா, தென்னரசு அப்படிங்கிற ஒரு கொலையில உள்ள வர்றாரு. அப்ப குற்ற வழக்கு பெண்டிங், வெளியில வர முடியல. 24 வருஷம் ஆயிட்டு உள்ள இருக்காரு. அப்ப அஸ்வத்தாமனை விசாரிச்சு இப்ப நாகேந்திரனை நேரம் சம்மன் கொண்டு சர்வ் பண்றாங்க. நாகேந்திரன் இப்ப எங்க இருக்காருன்னா வேலூர் ஜெயில இருக்காரு. வேலூர் ஜெயிலுக்கு போய் சம்மன் சர்வ் பண்ண உள்ள நாகேந்திரன் சம்மனை வாங்க மாட்டார். இது எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, நான் சம்மன் வாங்க முடியாதுன்னு. போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, சார்பு பண்றது பாங்க, இந்த மாதிரி சவத்துல ஸ்டிக் பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க இருக்கிற பிரிசன். இதுல கிட்டத்தட்ட அது தெரியப்படுத்த சம்பந்தம். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவு பேர்ல நாகேந்திரனையும் அழைச்சிட்டு வர்றாங்க, கோர்ட்ல கொண்டா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அஸ்வத்தாமனையும் நாகேந்திரனையும் ஒரே இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க இந்த வழக்குல. இதுல என்ன போச்சுன்னா, இந்த அஸ்வத்தாமன் எப்படி உள்ள வந்தார் அப்படின்னா, சிடிஆர் எடுத்தாங்கல்ல, சிடிஆர் எடுக்கக்குள்ளதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சோப்பு கம்பெனி உள்ள வருது. சோப்பு கம்பெனி உள்ள வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து. 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துல புறம்போக்கு இடம் இருந்துச்சு. உள்ள புறம்போக்கு இடம் இருந்தது. அது ஆக்சுவலா கவர்மெண்ட் 4 நாளைக்கு முன்னாடி பொன்னேரி தாசில்தார் அந்த இடத்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த இடமும் இல்லை, பிரச்சனைக்குரிய இடமும் இல்லை, உயிரோடும் இல்லை, ஆள் இல்லை, மற்றவர்கள் சிறையில் இருக்காங்க. என்ன நோக்கம் வந்ததோ அந்த நோக்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பொன்வண்டு சோப்பு கம்பெனியை போயிட்டு அஸ்வத்தாமன் இதுல புறம்போக்கு இடம் இருக்கு, எனக்கு ஒரு 20 கோடி பணம் கொடு, இல்லை இடம் எழுதி கொடு அப்படின்னு அஸ்வத்தாமன் கேட்டதாக ஸ்டேட்மெண்ட், போலீஸ் ரெக்கார்டு. அப்ப அஸ்வத்தாமன் அந்த சொத்து கேட்டதுக்கு பொன்வண்டு சோப்பு கம்பெனிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களே கையை காமிக்கிறாங்க. நீ எது கேட்கறதுனா ஆம்ஸ்டாங்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆம்ஸ்டாங் நல்ல வெயிட்டான வாய்ஸ், அவர் சொல்றது கேட்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை உள்ளவர். ஏன்னா அதே மாவட்டம் தான், பிஎஸ்பி கட்சியே அங்க இருந்தவர் தான். காரணம் அவர் பூவை மூர்த்தியார் ஜெயமூர்த்தியார்கிட்ட இருந்து வந்தது தொட்டு அந்த மாவட்டம் ஃபுல்லா ஆம்ஸ்டாங் தெரியும். ஆம்ஸ்டாங்கிட்ட போய் அஸ்வத்தாமன் கேட்கக்குள்ள ஆம்ஸ்டாங் தூக்கி அவங்களாம், ஆம்ஸ்டாங் அவங்க அப்பா நாகேந்திரன் ஒரே பேட்ச். அப்ப அவர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கு, இதுல போய் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஏன்னா டாக்குமெண்ட் இப்ப காமிக்கிறாங்க. இது எல்லாமே காவல்துறையிலையும் ஒப்புதல் வாக்குமூலத்தில் உள்ள தகவல் தான், நம்மளா எதையுமே சொல்ல கிடையாது. அப்ப டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க, இதுல போய் நமக்கு என்ன இருக்கு, ரோலே இல்லையே
அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதற்காக வேண்டி அவங்க தந்தையார் வந்து ஃபோன் பண்ணி ஆம்ஸ்ட்ராங்கை சிறையிலிருந்து மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப என்னன்னு கேட்டா, இங்க கேள்வி கேட்கிறாங்க யாரும் அஸ்வத்தாமன்ட்டையும் அவங்க அப்பாட்டையும், உங்க அப்பாட்டையும் இது சம்பந்தமா நீங்க சொன்னீங்களா அப்படின்னு. அஸ்வத்தாமன் சொன்னேன்னு என்றார். நாகேந்திரன் மறுத்து விட்டார், என்கிட்ட சொல்லல. உங்க அப்பா போன் பண்ணி ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டினாரா, ஆனா போன்ல பேசினார் அப்படின்னு சொன்னார். நாகேந்திரன் அதையும் மறுத்து விட்டார். எந்த விசாரணைக்கும் நாகேந்திரன் பதிலளிக்கவில்லை. அதாவது காவல்துறை எதிர்பார்த்த போதிலையோ இல்ல காவல்துறை கேட்ட கேள்விகளுக்கோ ப்ராப்பரா ஆன்சர் அவர்கிட்ட வாங்கல. ஒரு அதில் ரெண்டாவது நாகேந்திரன் டயாலிசிஸ் பண்ணணும், எனக்கு லிவர் பிரச்சனை இருக்கணும்னு மறுபடியும் அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு வேலூருக்கு அனுப்பிட்டாங்க. அஸ்வத்தாமனோட விசாரணை முடிஞ்சு நேற்று அவரையும் சிறைக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மீன் டைம்ல சம்பவம் செந்தில் அப்படின்னு ஒரு கேரக்டர், சீசிங் ராஜா, இந்த 2 நபர்களும் இந்த வழக்குல இன்ன வரைக்கும் கைதாகவில்லை. பட் இவங்களை நோக்கிதான் இந்த புள்ளி நவருது. அதாவது அஸ்வத்தாமன், ஆம்ஸ்ட்ராங், நாகேந்திரன், சம்பவம் செந்தில், சீசிங் ராஜா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதை இணைச்சது யாருங்கிறது கொஸ்டின் மார்க். இதுக்கான அசைன்மெண்ட்டை யார் இணைச்சா, இது எல்லாரும் இணைச்சிருக்கணும்னு ஒரு புள்ளி. கண்டிப்பா. ஏன்னா இதுல ஒருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு தன்னுடைய அண்ணனோட ரிவெஞ்சுன்னு அவர் சொல்றாரு. அஞ்சலை அவர்கள் எங்களுடைய கணவர் ஆற்காடு சுரேஷை கொலை செய்தா அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தவங்களும் ஒரு இலக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த அசைன்மெண்ட்டை சம்பவம் செந்தில், சீசிங் ராஜா இவர்கள் என்ன கைது செய்யலை. இப்போ இவர்களை கைது செய்தால் மட்டுமே தான் வழக்கு 100% கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் 90% வழக்கு இஸ் கம்ப்ளீட்டட். போலீஸ் என்கொயரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு கஸ்டடி நாகேந்திரன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் இந்த பொன்னைபால் டீம் ஒரு வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் அஸ்வத்தாமன் ஒரு வாட்டி கஸ்டடி எடுக்க வாய்ப்பு, அவ்வளவுதான். அது வந்து ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க. என்னென்ன எல்லாரும் சொன்னதுலையும் என்னென்ன வேற்றுமைகள் ஒற்றுமைகள் இருக்கு, வேற்றுமை ஒற்றுமை என்ன இருக்குங்கிறத பார்ப்பாங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் இது ரெண்டையும் டேலி பண்றது ஒரு வாட்டி கஷ்டம் எடுத்துக்குவாங்க, அதோட முடிஞ்சிடும். இப்ப இந்த சம்பவம் செந்தில ட்ராக் பண்ணி போக்குள்ளதான் யாரு மாற்றுறதுன்னா நெல்சனுடைய மனைவி. நெல்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வச்சு பீட்ஸ்னு ஒரு படமும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஜெயிலர்னு ஒரு படமும் எடுத்தார். இப்ப அவரோட மனைவிக்கு இதுல என்ன ரோல் வந்திருக்கு, எதுக்காக போலீஸ் அவங்களை விசாரிக்குதுன்னா, சம்பவம் செந்திலோட நெருங்கிய நண்பராகிய மொட்டை கிருஷ்ணா அவரும் வழக்கறிஞர் தாமா, அவர்கிட்ட போன்ல பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்க, சம்மன் அனுப்பிச்சு. இதை பொறுத்தவரையிலையும் இப்ப யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுனாலையும் அவங்க உடனே குற்றவாளின்னு நம்ம பொருள் எடுத்துக்க கூடாது. யாருக்கு வேணுமோ சம்மன் அனுப்பலாம், எனக்கு அனுப்பலாம், அவங்களுக்கு அனுப்பலாம். நம்ம போயிட்டு உங்களுக்கான விளக்கத்தை சொன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, மோனிஷா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வழக்கு விஷயமாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அப்ப வழக்கு விஷயம் பேசியிருந்தாக்க இவங்க வழக்கு ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் நடந்திருக்கு, அப்போ வக்காலத்துல வந்து அவர் கிறிஸ்டன் அட்வொகேட் போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எதுவுமே நடக்கல, வெறும் சந்தேகம் மட்டும் கேட்பாங்க. இப்ப எங்களுக்கு 100 கால் அட்வொகேட்டுக்கு வருதுன்னா 100 பேரு கிளைண்டா இருக்க மாட்டாங்க, யாரோ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அடிச்சு சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன சொல்றீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்ல, 80 வயசு அட்வொகேட்டா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. மூத்த வழக்கறிஞர்கள் ஆபீஸ்க்கு பேசிக்கலான்னு போன வச்சுருவாங்க. நம்ம நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அப்ப அந்த சந்தேகம் கேட்கறதா இருந்தாலும் எல்லாமே சிடிஆர்ல வர்றவங்க தான், கால் ரெக்கார்டர் எடுத்தாச்சு, ஓகே, அப்படி யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப அது பேசுற நிமிடங்கள் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 10 முறை ஒரு அட்வொகேட் பேச மாட்டீங்க. எவ்வளவு நேரம் டியூரேஷன் பேசுறீங்க, ஒரு அட்வொகேட் அதிகபட்சம் 10 நிமிஷம் போன்ல பேசினா பெரிய விஷயம், ஏன்னா வேலை இருக்கும், அப்புறம் பேசலான்றோம். மிட் நைட்ல பேச மாட்டாங்க, 10 மணிக்கு மேல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க, காலையில 8 மணிக்கு மேல எடுப்பாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஏன்னா வக்கீலும் மருத்துவர் மட்டும்தான் யாரு பேசினாலும் அது ஏன் பேசணுங்கிற விளக்கம் சொல்ல வேண்டியது. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பயங்கரமான கொலை குற்றவாளி கூட போன் பண்ணி பேசலாம், வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்ன மாத்திரை போடுறது அப்படின்னா ஃபேமிலி டாக்டர் பதில் சொல்ல போறாங்க. அதே மாதிரிதான் ஃபேமிலி லாயரும். இப்போ என் கிளைண்ட் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு எல்லா குற்றத்துக்கும் நான் பொறுப்பாளி கிடையாது, நம்ம இருந்துக்கிற இடத்த பொறுத்தது. அவங்களோட கொள்ளுடாதான் நம்ம அக்யூஸ் தான். இந்த வழக்கிலே 6-7 வழக்கறிஞர்கள் உள்ள இருக்கிறாங்க, அதுக்கான நெருக்கத்தின் பால் வந்த விளைவு தான். அப்ப மோனிஷா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்கு விஷயமா பேசணும்னு. அப்ப என்ன செய்யறாங்க, நெல்சனுக்கு சம்மன் கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்களும் வாங்க விசாரணைக்கு அப்படின்னு. அப்ப இந்த மோனிஷா அவங்க மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, வழக்கு விஷயம் பேசணும், என்ன விஷயம் பேசணும், அதுக்கு போய் தெரியாது, அது போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். நாளைக்கு நெல்சன் அவர்களும்
இதே பதில சொல்கிறாரா இல்ல மாற்றி சொல்கிறாரான்னு இருக்கு. இல்ல இவங்க 2 பேர் பதிலுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் இருந்தா பிரச்சனை தான். ஒன்னா சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறி சொன்னா பிரச்சனை தான். இதுக்கு அடுத்தாற்போல் இவர்கள் கிறிஸ்டியன் அட்வொகேட்டை அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒரு தனியார் ஊடகத்துல பார்த்தேன், செய்தியில, ஸ்ட்ரீம் மீடியாவில், சேட்டலைட் நியூஸ்ல. அப்படி அடைக்கலம் கொடுத்திருந்தா அது தப்பு. அப்படி அடைக்கலம் கொடுத்திருந்தா தப்பு. குற்றவாளியும் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எதுக்காண்டி தங்கினார் என்ன ஏதுங்கிற விசாரணையும் இருக்கு அதுல. அப்படியும் விட்டுற முடியாது. எதுக்காக நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் என்ன? உறவுகாரங்களா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விசாரிக்கணும். இல்ல ஒரு 20 வருஷத்து நண்பர்களா இருந்தா அதுவும் பிரச்சனை இல்லை. 20 வருஷத்து நண்பர்களா இருந்தா அவர் குற்ற பின்னணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதான் போலீஸோட கேள்வி. உண்மை இப்படி இடத்துல போனா வளத்துல போனா இடத்துல, அது போலீஸோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்ப நெல்சன் இந்த இதுல இருக்காரு. இது போக இந்த கிறிஸ்டியன் அட்வொகேட்டு குடும்பத்தோட தாய்லாந்து தப்பி போவதற்கு இவங்க உதவி பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. யாரு? நெல்சன் குடும்பம் உதவி பண்ணாங்க. பொதுவா சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு வெளிநாடு போறது ஈஸி. கொஞ்சம் ஃபேமஸா உள்ளவங்களுக்கு தான் லொக்கேஷன் பார்க்க போவாங்க, ஷூட்டுக்கு போவாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப சுலபமா நம்ம வீசா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. காரணம் ஷூட்டுக்கு போறதுட்டு அதை அனுமதிப்பாங்க. இல்லாட்டி மற்றபடி ஓவர் ஸ்டேல போய் நம்ம ஒளிஞ்சிருவோம் அந்த நாட்டில். இப்போ லண்டன் போறோம், கனடா போறோம் அப்படின்னா ஷூட் போறவங்க திரும்பி வந்துருவாங்க. நம்ம வேலைக்கு அங்கே போய் வேலை செய்யணுங்கிற இன்டென்ஷன்ல போறவங்க என்ன செய்வோம், அங்கே போயிட்டு டூரிஸ்ட் விசால போய் எஸ்கேப் ஆயிடுறது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்து கடைசியா அந்த நாடு ஒரு பெனால்ட்டி போடும். மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வர முடியாது, அடி வாங்கணும். மற்ற நாடுகள்ல எல்லாம் பெனால்ட்டி கட்டிட்டு நீங்க கடைசா வெளில வந்தாலும் அது வரைக்கும் சம்பாரிச்ச காசு மிச்சம் அப்படின்றதுனால அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் ஒரு தனியார் தொலைக்காட்சியில போட்டாங்க. இது எல்லா புள்ளியும் முடிய வேண்டும் என்றால் சம்பவ செந்தில் கைதாகி இந்த விஷயத்தில் இந்த இணைப்பு புள்ளி 1 by 1 by 1 by இணைப்பு புள்ளிகள் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ், இந்த 24 + சம்திங், இது எல்லாத்தையும் இணைத்த புள்ளி என்னவென்று அவரும் சிசிங் ராஜாவும் கைதாகி போலீஸ்கிட்ட ரியல் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா மட்டும்தான் இந்த வழக்கு முடிவு பெறும். அதுவரை விசாரணை போய்கிட்டே தான் இருக்கும். புதிய ஆட்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா கமிஷனர் ஆகிய மரியாதைக்குரிய அருண் IPS இன்ன வரைக்கும் அவர் பிரஸ் மீட் கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கு ஃபைனல் ஆகட்டும், நான் பிரஸ் மீட் தரேன், எனக்கு முழு மூச்சா அந்த வழக்கை நான் எடுத்து செயல்படுறேன். இதுல முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன்னா சிபிஐக்கு மாத்தணுங்கிற கோரிக்கை கூட இப்ப யாரும் வைக்கல. ஏன்னா இந்த போலீஸோட விகரஸை பார்த்தாங்க. கவர்மெண்ட் ஏதாவது கிடப்பில் போட்டுங்கிற ஃபீல்லாம் இல்லாம டிரான்ஸ்பரன்சியா அந்த என்கொயரி நடக்க தொட்டு, ஸோ சிபிஐ என்கொயரி தேவையில்லை, இதே திருப்திகரமான ஒரு விசாரணை நடைபெறுகிறது அப்படின்றத இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் கன்ஃபர்ஷன் வாங்கி சார்ஜ் இன்னும் ஃப்ரேம் பண்ணல, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாதான் அருண் IPS அவர்கள் பேட்டி கொடுப்பார். அதன் பிறகே இந்த வழக்கு முடியும். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்குல என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா எங்களுக்கும் மக்களுக்கும் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.